Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எடிட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். தென் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அங்கே கேளுங்க, நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். பீட் மார்க் அப்படின்னா அந்த ரெட் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஜஸ்ட் வந்துட்டு எஃபோர்ட்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 8.16 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். 8.16 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். அதுக்கடுத்து வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜஸ் வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைடில் வந்துட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் இருக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ லைனாக வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ்லாம் வந்துட்டு இதை மாதிரி தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ்னு இருக்கும். அதை வந்துட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு காப்பி ஆகிடும். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நமக்கு டைலாக் வரும் இல்லையா, ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு டைப் பண்ணியே வச்சுட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு இந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க டைலாக்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸில் போய்ட்டு அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நான் எத்தனை டைலாக் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.16 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். டெக்ஸ்ட்டோட எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இமேஜோட எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்துட்டு 8.16 செகண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜ்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு எஃபர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எஃபர்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ்க்கும் தென் இமேஜஸ்க்கும் வந்துட்டு நம்ம எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலர்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். டைலாக் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இருக்கும், அதை வந்துட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 fps செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.